வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டுட்டர் தமிழ் யூடியூப் சேனல். ரியாக்ட் ஜேஎஸ் டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோ வந்து ரியாக்ட் ஜேஎஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இது செகண்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து ரியாக்ட் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தவறாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு Node.js அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா nodejs.org. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனே டவுன்லோட் LTSனா லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே இதில் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸில் டிக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸோ பாருங்கள் எங்கே சேவ் ஆகிருக்கும், C:program files Node.js ஃபோல்டரில் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதை நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி Node.js அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அகைன் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு விண்டோஸ் ஓஎஸ்னால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு டீட்டெயிலாக எனக்கு வீடியோ வேணும்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ Node.js வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் போயிட்டு நோட் ஸ்பேஸ் வெர்ஷன். ஸோ வெர்ஷன் கரெக்டாக நம்மளுக்கு காமிச்சிருச்சு. அதே மாதிரி npm வெர்ஷன். ஸோ Node.js இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே இந்த npm சேர்ந்து தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக ஆயிருக்கு. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் பாத் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி இது என்ன இருக்குது, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Node.jsன்றது ஆட் ஆகிருக்கு. ஸோ ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ஃபோல்டரில் போயிட்டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் ஃபோல்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா Ctrl+Delete சிம்பிள் கொடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். இல்லது அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ண டெர்மினல் நியூ டெர்மினல் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபோல்டர் இருக்குல்லையே கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு npx அப்படின்னா நோட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட். ஓகே, npx கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். வித்தவுட் டைரெக்டாக நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இங்கே டெம்ப்ரரியாக நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும்னா நம்மளுடைய ஆப்புக்கு தேவையான பேக்கேஜஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இதில் டவுன்லோட் இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டூல், இந்த டூல் நேம் வந்து கொடுக்கணும்.
பக்கத்தில் நம்மளுடைய ஆப் ஆர் ப்ராஜெக்டுடைய நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்டுடைய நேம் வந்து மை ரியாக்ட் ஆப். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்குள்ளே மை ரியாக்ட் ஆப்புன்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா ரியாக்ட் டிஓஎம் அதனுடைய அந்த பேக்கேஜஸ் தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். இது எல்லாமே டெம்பரரி ப்ராசஸ் தான். ஸோ இது நம்ம அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். இது நம்மளுடைய நெட்வொர்க்கை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். பேக்கேஜஸும் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. அடுத்த ஸ்டெப்பு நம்மளுடைய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும், அந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணணும். ஸோ சிடி கொடுத்துட்டு மை ரியாக்ட் ஆப் ஓகே என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்பிஎம் கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது தான் இந்த கோடு. ஸோ என்பிஎம் ஸ்டார்ட். ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு வருது. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த கமெண்டை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்பிஎம் இன்ஸ்டால் ஏஜேவி ஸ்பேஸ் ஏஜேவி கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் மாடல் எனக்கு மிஸ் ஆயிருக்குன்னு காட்டுறதுனால ஸோ நானே வந்து இண்டிவிஜுவலாக அதை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ சிடி ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ என்பிஎம் ஸ்டார்ட். ஸோ சர்வர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3:3000 சொல்லிட்டு சர்வர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஆப்புடைய ஃபஸ்ட்டு அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு லோகோ வச்சுருப்பாங்க, ரியாக்ட் ஆப்புடைய லோகோ. ஸோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கான்செப்ட் வைஸாக எப்படி ஒரு கோடை வந்து எடிட் பண்ணுறது, அதை வந்து ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.